திருக்குர்ஆனிலேயே மிகவும் மகிழ்ச்சி தருகிற ஒரு வசனம் என்று சொல்வாங்க. மகிழ்ச்சி தருகிற ஒரு வசனம். அது என்ன? அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா பாவம் செய்த, அதுவும் எல்லை மீறி பாவம் செய்த எல்லா அடியார்களையும் அழைத்து அல்லாஹுடைய அருளை விட்டும் நிராசையாகி விடாதீர்கள் என்று சொல்கிற ஒரு வசனம். குல், நபியே சொல்லுங்கள், யா இபாதி, அல்லாஹ் யாரை பார்த்து கூப்பிட்றான் பாருங்க. தொழுகையாளிகளை அல்ல, நோம்பாளிகளை அல்ல, ஹஜ்ஜு செய்பவர்களை அல்ல. யாரை கூப்பிட்றான்னு சொன்னால் தங்களுக்குத்தானே வரம்பு மீறி அநீதி இழைத்த என்னுடைய அடியார்களேன்னு கூப்பிட்றான். ரப்புடைய கருணையை பாருங்க. தொழக்கூடிய என்னுடைய அடியார்களே அப்படின்னு கூப்பிடல, நோன்பு வைக்கிற என்னுடைய அடியார்களேன்னு கூப்பிடல, ஹஜ்ஜு செய்கிற என்னுடைய அடியார்களேன்னு கூப்பிடல. யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி தங்களுக்குத்தானே அநீதி இழைத்து கொண்ட என் அடியார்களே. லா தக்னது, நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளை விட்டும். லா யக்ஃபிரு துனூப இல்லா ஜமீஆ, இல்லாஹு, பாவங்களை அவனை தவிர யாரும் மன்னிப்பதில்லை. இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். பாருங்க எவ்வளோ அழகான ஒரு வசனம். அதனால தான் இந்த வசனத்தை பற்றி சஹாபாக்கள் சொன்னாங்க, குர்ஆனில் ஆக மகிழ்ச்சி ஊட்டுகிற வசனம். அவ எத்தகைய ஒரு பாதையும் அல்லாஹுடைய அருளை விட்டும் நிராசை அடைய வேண்டியதில்லை. ஒரு நிமிஷம் மன வருந்தினால் போதும் காலத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் அழிச்சிரும். ஒரு நிமிஷம் தான். பனு இஸ்ராயல்களில் ஒரு மனிதர் இருந்தார், கிஃபில் அவருடைய பெயர். எல்லா பாவத்தையும் செய்வார், அவர் செய்யாத பாவமே இல்லை. ஒரு பெண்மணி தன்னுடைய ஒரு தேவைக்காக அவரிடம் வந்து உதவி கேட்கிறார், சில பொற்காசுகளை கேட்கிறார். அவர் வழக்கம் போல் தன்னுடைய ஆசைக்கு இணங்கினால் தருவதாக கூறுகிறார். அந்த பெண்ணோ கெட்ட நடத்தையுள்ள பெண் அல்ல, ஒரு நிர்பந்தத்தில் உதவிக்கு வந்து விட்டார். சரி, தன்னுடைய நிர்பந்தத்திற்கு சம்மதிக்க இணங்கவும் செய்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இணங்கிய பிறகு அப்பெண்மணி அழ ஆரம்பித்து விடுகிறார். இப்போ அவர் கேட்குறாரு, கிஃபில் ஏமா அழுகிறேன்னு சொல்லி. இல்லை, நான் இந்த மாதிரி பாவத்தை வாழ்க்கையில் செஞ்சதில்லை, இன்னைக்கு சில காசுகளுக்காக உங்கள் ஆசைக்கு இணங்க வேண்டிய ஒரு பாவத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது என்று அழுகிறேன்னு சொன்னார். அவ்வளோதான், அவருக்கு அந்த ஒரு வார்த்தை மனசில் எதோ ஏற்படுத்தி போச்சு. உடனே சரி, நான் தந்த காசு தந்ததாகவே இருக்கட்டும், இனிமேல் இந்த கிஃபில் பாவமே செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னார். ஒரு வார்த்தை, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன். அவ்வளோதான், அந்த ராத்திரியே இறந்துட்டார். காலையில் அவருடைய வீட்டு வாசலில் எழுதப்பட்டிருக்கிறது, கஃபரல்லாஹு லில் கிஃபில், நேற்று இரவு இறந்து போன கிஃபிலை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அந்த காலத்தில் இறந்தவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களாங்கிறது வீட்டு வாசலே எழுதப்பட்டுரும். அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாத்துட்டான். இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் செஞ்ச கருமை. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் வீட்டு வாசலில் காலையில் எழுதப்பட்டிருக்குது, இரவில் இறந்து போன கிஃபிலை அல்லாஹ் மன்னித்து விட்டான். பாருங்க, காலம்பூரா பாவம் செஞ்சவர் ஒரு வார்த்தை தான், இனி பாவம் செய்ய மாட்டேன். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இதைத்தான். இந்த ஒரு நிமிஷம் சரணடைஞ்சிட்டான்னு வைங்களேன் அடியான், அல்லாஹ் மன்னிச்சிடும். இந்த ஆயத்தில் அதைத்தான் சொல்கிறான். வாழ்க்கை பூரா வரம்பு மீறி எப்போதோ பாவம் செஞ்சவங்க இல்லை, அல்லாஹ் சொல்கிற வார்த்தையே தான். அஸ்ரஃபுன்னு சொன்னாலே காலம்பூரா பாவத்திலேயே வரம்பு மீறி போன ஆளுகளே நம்பிக்கை இழக்காதீங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பாங்கிறத இந்த திருவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த ரமதானுடைய 2வது 10 மஃபிரத்துடைய 10, அது நாளையோடு நிறைவு வருகிறது. இந்த 10 நிறைவடைகிற நேரத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. நாமும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்வோம். வாழ்க்கையில் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற இறைவன் காலையிலும் அழைக்கிறான், இரவிலும் அழைக்கிறான். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா, நான் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக அந்த வசனமும் இதிலே வருகிறது. அதே போல் இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் முஃமின், அதில் துஆவை பற்றி ஒரு வசனம் வருகிறது. துஆ என்றாலே நாம் என்ன சொல்கிறோம்? இபாதத். அத்துஆ ஹுவல் இபாதா. துஆ என்றால் வணக்கம் என்று சொல்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வகால ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு சொல்கிறான், உதுஊனி, என்னை அலையுங்கள், அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு நீங்கள் கேட்குறத கொடுக்குறேன்னு சொல்கிறான். துஆ செய்யாதவர்களை அல்லாஹ் தற்பெருமைக்குரியவர்கள் என்று சொல்கிறான். துஆ யார் செய்கிறது இல்லையோ தற்பெருமைக்குரியவர்கள். எனவே ரமதானில் எப்போதுமே துஆ குறித்து சில விஷயங்களை சொல்வதுண்டு.
ஏன்னா ரமதான் துஆவுடைய ஒரு மாதம் இது. அல்லாஹ் மற்ற உம்மத்துகளில் அந்த உம்மத்துடைய நபிமார்களுக்கு கொடுத்த 3 சிறப்புகளை இந்த உம்மத்துக்கே கொடுத்துருக்கான். மற்ற சமுதாயங்களில் அந்த நபிமார்களுக்கு அது சொல்லப்பட்டது. இந்த உம்மத்தில் நமக்கே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த மாதிரி ஒரு 3 விஷயம் இருக்குது. முதலாவது விஷயம் என்னன்னா, முன் சென்ற காலங்களில் அல்லாஹ் ஒரு நபியை அனுப்புறான்னு சொன்னா அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்லுவான், நீங்க இந்த உம்மத்துக்கெல்லாம் சாட்சி, உங்களுடைய உம்மத்துக்கு நீங்க சாட்சின்னு சொல்லுவான். அவர் சாட்சியா இருப்பார். ஆனால் இந்த உம்மத்தை அல்லாஹ் முந்தைய சமுதாயங்களுக்கெல்லாம் சாட்சியாக ஆக்கிட்டான். லித்தகூனு ஷுஹதா அலன்னாஸ், நீங்க எல்லாருக்கும் நீங்க தான் சாட்சியாளர்கள். மறுமையில் மற்ற நபிமார்களுடைய உம்மத்துக்கு நம்ம தான் சாட்சி சொல்லுவோம், எல்லா நபிமார்களுக்கும். இது முதலாவது சிறப்பு. ரெண்டாவது சிறப்பு என்ன? மற்ற நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அந்த நபிக்கு சொன்னான் உங்களுக்கு நான் எந்த சிரமத்தையும் தரலன்னு சொல்லி. ஆனால் குர்ஆன்ல இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்றான், உங்களுக்கு நான் மார்க்கத்தில் எந்த கஷ்டத்தையும் நான் தரலன்னு சொல்றான். மூணாவது, மற்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் சொன்னான், நபியை நீங்க துஆ செஞ்சா ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி. ஆனால் இந்த உம்மத்தை பார்த்து சொல்றான், நீங்க என்னிடம் துஆ செய்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்றான்.